ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 250 கிராம் முத்தலே இல்லாத வெண்டைக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த வெண்டைக்காயை அரை மணி நேரம் ஃபேன்லேயோ அல்லது வெயில்லையோ வச்சு எடுங்க. அப்படி பண்ணுறனால வெண்டைக்காயில் உள்ள ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா வளவளப்பு தன்மையே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை எண்ணெயிலே நல்லா 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் வழுவழுப்பு தன்மையே இல்லை. இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் தயாராகிருச்சு. அதே பேனில் மறுபடியும் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெண்டைக்காய் பொரியலுக்கு நல்லா டேஸ்ட் குடிக்கும். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிருச்சு. கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.